10th ஸ்டாண்டர்ட்லயே 6 அடி 3 வந்துட்டேன். சோ 10thல நான் 6 அடி 3 90 கிலோஸ் இருந்தேன். ஆனா 12th முடிக்கிறதுக்குள்ள அந்த 2 வருஷத்துல என் ஹைட் இன்க்ரீஸ் ஆல அன்பார்ச்சுனேட்லி. ஆனா என் வெயிட் 150 கிலோ ஆயிடுச்சு. சோ நான் மெடிக்கல் காலேஜ் சேரும் போது திக்கி பேசுவேன் அண்ட் சரி குண்டா இருந்தேன். ஓட்டுவாங்க நம்மள, என்ன குண்டா இருக்க நீ, பேரு கேட்டா உன்னால ஒரு நிமிஷம் எடுக்கிற நீ உன் பேரை சொல்றதுக்கு. இது கூட என்னடா இது நீங்க ஒரு பெனிஃபிட்ன்றீங்களே, என்ன டாக்டர் எங்களுக்கு இன்னும் புரியலன்னா, ஒரு மனுஷனுக்கு உலகத்திலேயே ரொம்ப பயம் கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பப்ளிக் ஹியூமிலியேஷன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னால உங்களை அவமானம் பட வைக்கிறது பப்ளிக் ஹியூமிலியேஷன். சோ என்னோட ஜஸ்ட் காஸ் என்னன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாரையும் மூவ் பண்ண வைக்கணும். மூவ் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் டாக்டர்? நம்மளுக்கு மூவ் பண்ணா இந்த 5 பெனிஃபிட் அப்படியே ஞாபகிச்சுக்கோங்க. உங்க ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸ் கிடையாது மெயின். நீங்க எக்ஸசைஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, உங்க ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடம்புல இருக்க உங்க ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் ரத்தமும் நியூட்ரிஷனும் போயிட்டே இருக்கும். ரெண்டாவது, உங்க மூளை நல்லா வேலை செய்யும். எக்ஸசைஸும் மூவ்மெண்ட்டும் தான் அல்சீமர்ஸ் டிசீஸ், டிமென்ஷியா இந்த மாதிரி நோய்களை கம்மி பண்றது. அடுத்தது 60 வயசுல லேடிஸ்க்கெல்லாம் காமன்னா ஆற ஒரு ப்ராப்ளம், கீழே விழுந்துருவாங்க. எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஃப்ராக்சர் ஆயிரும். அந்த ஃப்ராக்சர் ஆறது அவங்களோட மொபிலிட்டிய, வாழ்க்கைய கம்மி பண்ணிரும். எலும்பு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். நீங்க மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எலும்போட அடர்த்தி உங்களுக்கு அருமையா இருக்கும். அடுத்தது, உங்க மசில்ஸ் வளரும். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு வயசாகுது, நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆறதுனால கிடையாது. நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சு நம்ம மசிலோட சைஸும் ஸ்ட்ரென்த்தும் நம்ம எலும்புங்களோட டென்சிட்டி கம்மியாகும். ஸோ நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்க எக்ஸசைஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்க எலும்பு வீக் ஆகாது. அடுத்தது, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வாழ்க்கையில இந்த 3 விஷயம் ரொம்ப தேவை. ஒண்ணு என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். ரெண்டாவது, ஏதாவது ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்களேன், இழுத்து வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கணும். மூணாவது என்ன தெரியுமா? இது ரெண்டும் பண்ணும் போது கீழே விழக்கூடாது. இந்த பேசிக் விஷயத்தை அச்சீவ் நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் உங்க வாழ்க்கையில ரெகுலரா இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு மெடிசன் இருக்க ஸ்டாண்டர்ட்ல 60 வயசுல உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் உங்களை எப்படியாவது 20 வருஷம் எக்ஸ்ட்ராவா நாங்க வாழ வச்சிருவோம். ஆனா அந்த 20 வருஷம் உங்களோட பிசிக்கல் கெப்பாசிட்டி, உங்க மூவ்மெண்ட் உங்க கேப்பபிலிட்டிக்கு 20% தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க இருக்க வேண்டாம். நீங்க நல்லா மொபைலா இருக்கணும்னா மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம்.